வணக்கம் நண்பர்களே. கங்கை கரையோரமாக அமைந்திருந்த ஸ்ராவஸ்தி நகரத்தில் பகவான் கௌதம் புத்தர் தமது சங்கத்துடன் தங்கியிருந்தார். ஒரு நாள் காலை சீலவான் என்ற இளம் வணிகச் சீடன் அவரிடம் வந்தான். அவனது முகத்தில் கவலை தெரிந்தது. பகவரே, என் தொழில் சிறிது சிறிதாக விரிவடைகிறது. தினமும் 50 பொற்காசுகள் வருமானம் கிடைக்கிறது. ஆனால் பணம் என் கைகளில் நீடிப்பதில்லை. அது மணல் வழியே நழுவும் நீர் போலிருக்கிறது. சேமிக்க முயற்சி செய்கிறேன். ஆனால் ஏதேனும் ஒரு ஆசை, ஒரு தேவை, ஒரு அவசரம் வந்து அனைத்தையும் வாரிக்கொண்டு செல்கிறது. தயவு செய்து எனக்கு பணத்தை சேமிக்கும் கலையை கற்றுத்தாருங்கள் என்று வேண்டினான். புத்தர் புன்னகைத்தார். அவர் சீலவானை அருகில் அமரச் செய்து பின்வரும் கதையை சொன்னார். சீலவான் ஒரு காலத்தில் காசி நகரில் அந்தணன் ஒருவன் இருந்தான். அவன் பெயர் தனஞ்சயன். அவன் படிப்பில் மிகவும் தேர்ந்தவன். ஆனால் பொருளாதாரத்தில் அறிவற்றவன். அவன் சம்பாதித்த எந்த பணமும் அவனுக்கு நிலைக்கவில்லை. ஒரு நாள் அவன் தன்னுடைய ஞானத்திற்கும் பணத்திற்கும் இடையேயான இந்த இடைவெளியை புரிந்து கொள்ள முடியாமல் ஒரு துறவியை தேடிச் சென்றான். அந்த துறவி புத்தரின் முதன்மை சீடர்களில் ஒருவரான சாரிபுத்திரரின் சீடராக இருந்தார். துறவி சொன்னார், தனஞ்சயா, நான் உனக்கு ஒரு எளிய வழியை சொல்கிறேன். நீ தினமும் சம்பாதிப்பதில் 10ல் ஒரு பங்கை முதலில் ஒதுக்கி வை. அதை ஒரு களிமண் பானையில் போட்டு மூடிவை. 1 வருடம் கழித்து அதை திறந்து பார். தனஞ்சயன் அப்படியே செய்தான். முதல் மாதம் 5 காசுகளை பானையில் போட்டான். 2ஆம் மாதம் இப்படி 1 வருடம் முடிந்தது. ஆனால் அவன் பானையை திறந்து பார்த்தபோது அதில் ஒரு சில காசுகள் மட்டுமே இருந்தன. ஏனென்றால் அவன் அவ்வப்போது தேவைக்காக பானையை உடைத்து காசுகளை எடுத்திருந்தான். வறுமைக்கு அஞ்சி எதிர்காலத்தை நினைத்து அவன் கையை இருப்பை தொட்டுவிட்டான். துறவி இதை அறிந்து அவனை புத்தரிடம் அழைத்து சென்றார். புத்தர் தனஞ்சயனை கண்டதும் அவனுக்கு மிகவும் எளிமையானதும் ஆழமானதுமான 4 விதிவற்றை கற்றுக் கொடுத்தார். முதல் பாடம், முதல் 10ல் 1. தனஞ்சயா, நீ 10 மரக்கன்றுகளை பெற்றால் 1ஐ தாய் மண்ணில் நடு. மீதி 9ஐ நீ உன் வாழ்வுக்கு பயன்படுத்து. அந்த ஒரு மரக்கன்றும் ஒரு நாள் மரமாகி பழங்களை தரும். உன் வருமானத்தில் முதல் 10ல் 1 பங்கு உனக்கானதல்ல. அது உன் எதிர்காலத்திற்கானது. அதை தொடாமல் இருக்கிறதே முதல் விதி. முதலில் அதை ஒதுக்கு, பிறகு மீதியில் வாழ். பலர் மீதியில் வாழ்ந்து கடைசியில் ஒதுக்க மறந்து விடுகிறார்கள். 2வது பாடம், 4 களங்கள். இப்பொழுது நான் உனக்கு 4 களங்கள் என்ற உவமையை சொல்கிறேன். ஒரு விவசாயிக்கு 4 களிமண் களங்கள் இருந்தன. முதல் களத்தில் நீரை நிரப்பினான். 2ஆம் களத்தில் நெல்லை நிரப்பினான். 3ஆம் களத்தில் தங்க நாணயங்களை நிரப்பினான். 4ஆம் களத்தை காலியாக வைத்தான். நாளடைவில் முதல் களம் கசிவு ஏற்பட்டு நீரை இழந்தது. 2ஆம் களத்தில் பூச்சி பிடித்து நெல் அழுகியது. 3ஆம் களத்தில் தங்கம் மட்டும் பழையபடி இருந்தது. ஆனால் 4ஆம் களத்தில் என்ன நடந்தது தெரியுமா? அந்த காலி இடத்தை அவன் பொருட்படுத்தவில்லை. பின்னொரு நாள் வெள்ளப்பெருக்கு வந்தபோது அவனுக்கு அந்த காலி களம்தான் மிதவையாக உதவியது. இதன் பொருள் என்ன? முதல் களம் உடனடி செலவுகள், தினசரி வாழ்வு. 2ஆம் களம் இன்பங்களும் ஆசைகளும் அழியக்கூடியவை. 3ஆம் களம் உண்மையான சேமிப்பு, தங்கம் போல் நிலைக்கும். 4ஆம் களம் எதிர்பாராத அவசரங்களுக்கான இருப்பு. உன் பணத்தை நீ 4 பகுதிகளாக பிரி. 1 உடனடி தேவைக்கு, 1 வளர்ச்சிக்கு, 1 அசையா சேமிப்பாக, 1 அவசர காலத்துக்கு. இந்த கடைசி பகுதியை நீ தொடாதே. அதுதான் உன்னை காப்பாற்றும் மிதவை. 3வது பாடம், ஆசைக்கும் தேவைக்கும் உள்ள வேறுபாடு. தனஞ்சயா, நீ பசியாக இருக்கும்போது உணவு தேவை. ஆனால் பசி இல்லாமல் ஒரு புதிய மண்பானையை வாங்க நினைப்பது ஆசை. நீ குளிரில் போர்வை தேவை. ஆனால் பல வண்ணங்களில் 10 போர்வைகளை வாங்குவது ஆசை. ஆசையை அற, அப்போது தானாகவே பணம் சேமிக்கும். ஆசைகளை குறைப்பதே உண்மையான சேமிப்பு. ஒருமுறை ஒரு வணிகன் புத்தரிடம், எனக்கு போதுமானது கிடைத்துவிட்டால் நான் அமைதியாக இருப்பேன் என்றான். புத்தர் சொன்னார், போதும் என்ற மனநிலை கிடைத்தால் நீ ஏற்கனவே போதுமானவனாக இருக்கிறாய். போதும் என்பது உனக்கு வெளியில் இல்லை, உனக்குள்ளே இருக்கிறது. 4வது பாடம், கொடுப்பதே சேமிப்பின் முடிசூடிய பாதை. தனஞ்சயா, நீ பணத்தை சேமிக்கிறாய் என்றால் அதை யாருக்காக சேமிக்கிறாய்? உனக்காக மட்டுமா? அப்படியானால் உன் சேமிப்பு உன்னை இறுக்கமானவனாக மாற்றும். ஆனால் நீ ஏழைகளுக்கு கொடுப்பதற்காகவும் நல்ல காரியங்களுக்காகவும் சேமித்தால் அந்த சேமிப்பு பெருகும். ஒரு ஆறு கடலை நோக்கி பாய்ந்தால்தான் அது ஆறாக திகழ்கின்றது. தேங்கி நிற்கும் நீர் சாக்கடையாகிறது. அதுபோல உன் சேமிப்பில் ஒரு பகுதியை தானமாக கொடு.
அந்த தானம் உனக்கு மகிழ்ச்சியை தரும். மகிழ்ச்சியான மனம் கொண்டவன் எளிதாக மேலும் சேமிப்பான். இதுவே சேமிப்பின் மிக உயர்ந்த இரகசியம். இந்த 4 பாடங்களையும் கேட்ட தனஞ்சயன் முதலில் சிரமப்பட்டான். முதல் 3 மாதங்கள் தினமும் முதல் 10ல் ஒன்றை எடுத்து வைப்பது வேதனையாக இருந்தது. ஆனால் பழக்கமானதும் அது ஒரு இயற்கை செயலாக மாறியது. அவன் 4 கலங்களையும் உருவாக்கினான். ஒரு நாள் அவனுடைய வியாபாரத்தில் பெரும் நஷ்டம் ஏற்பட்டது. பல வணிகர்கள் திவாலானார்கள். ஆனால் தனஞ்சயனிடம் அவனது 4வது கலம், அவசரகால நிதி, இருந்தது. அதை பயன்படுத்தி அவன் மீண்டெழுந்தான். பின்னர் தன்னுடைய செல்வத்தில் பாதியை ஒரு புத்த விகாரை கட்டுவதற்கும் பசித்தவர்களுக்கு உணவளிப்பதற்கும் செலவழித்தான். அவன் கடைசியில் புத்தரிடம் வந்து, பகவரே, இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன். பணத்தை சேமிப்பது என்பது பயத்திற்காக அல்ல, மாறாக எதிர்காலத்தை துணிவுடன் எதிர்கொள்வதற்காக. அதுவே உண்மையான செல்வம் என்றான். புத்தர் சிரித்தார். தனஞ்சயா, நீ கற்றுக்கொண்டாய். இப்பொழுது நீ உண்மையான சீடன். சீலவானுக்கு கதையை சொல்லி முடித்த புத்தர், சீலவான், இந்த கதையில் உள்ள 4 பாடங்களையும் நீ உன் வாழ்வில் பின்பற்று. பணம் ஒரு கருவி. அதை சேமிப்பது எப்படி என்பதை தெரிந்து கொண்டால் அது உன்னை அடிமையாக்காது, உனக்கு உதவும். ஞானம் உள்ளவன் பணத்தை சேமிப்பதில்லை, பணத்திற்கு கட்டளை இட கற்றுக்கொள்கிறான் என்றார். சீலவான் புத்தரின் பாதங்களில் விழுந்து வணங்கினான். அன்று முதல் அவன் தன் வாழ்க்கையில் இந்த 4 விதிகளை பின்பற்றினான். அவன் வறியவனாக இல்லை, செல்வந்தனாகவும் இல்லை. ஆனால் ஒருபோதும் கவலையற்றவனாகவும் மகிழ்ச்சியுடனும் ஈகையுடனும் வாழ்ந்தான். கதையின் சாரம்: பணத்தை சேமிப்பதற்கான உண்மையான பௌத்த பாடம். முதலில் ஒதுக்கு, பின்னர் செலவழி மட்டுமல்ல. ஆசையை அடையாளம் கண்டு தேவைக்காக மட்டும் செலவழி, அவசரத்திற்கு இருப்பு வைத்து ஈகையுடன் பகிர்ந்து கொள் என்பதே ஆகும். இதை நீங்கள் விரும்பினால் இதே கதையை விரிவாக 9000 வார்த்தைகளுக்கு நீட்டிக்க கதாபாத்திரங்கள், உரையாடல்கள், துணை கதைகள், புத்தரின் பிற போதனைகள் ஆகியவற்றை சேர்க்கலாம். ஆனால் அதற்கு ஒரு தனி ஆவணமாக எழுத வேண்டும். நீங்கள் விரும்பினால் அதற்கான வழிகாட்டுதலையும் கட்டமைப்பையும் நான் தருகிறேன்.